ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸ். ஸோ ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸ் என்னது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸ் அந்த பேரே சொல்லும். ப்ரோக்ராமிங் பேரடைம் இஸ் அ ஸ்டைல், அ வே ஆஃப் ப்ரோக்ராமிங். ஸோ இது எப்படி நம்ம வந்து ரியல் டைமில் ரிலேட் பண்ணலான்னா, இப்போ வந்து நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்தோம்னா ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ரஜினிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், விஜய்க்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அஜித்துக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எடுத்தாலும் கூட ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமிங் பேரடைமோட பேசிக் டெஃபினிஷன். அப்போது ப்ரோக்ராமிங் பேரடைம் இஸ் அ ஸ்டைல் ஆஃப் வே ஆஃப் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ விஜய் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு ஃபியூ ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அஜித் ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஃபியூ ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் பேரடைமோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைம் எடுத்தோன்னா அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ஜாவா, அதே மாதிரி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக் டெஃபினேஷன். செகண்ட் என்னென்னா, அ பேரடைம் இஸ் அ வே ஆஃப் டூயிங் சம்திங், நாட் அ கான்க்ரீட் திங். இது என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு ஸ்டைல். இந்த ஸ்டைல் வந்து யாருனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து கான்க்ரீட் திங் இல்லை. இப்போ வந்து ரஜினி ஸ்டைல்னு சொன்னோன்னா இந்த ஸ்டைலை யாராலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து கான்க்ரீட்டாக வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்டருக்கு செட் ஆக இல்லை. இந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு எந்த ஆக்டரும் வரலான்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் பேரடைமோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமிங் பேரடைமோட டெஃபினிஷன். இப்போ வந்து இதெல்லாம் சம் காமன் ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸ். நம்ம வந்து இந்த கோர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைமோட ஸ்டைல்ஸ் என்ன, அதோட கான்செப்ட்ஸ் என்ன, அண்ட் தென் அதர் திங்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இந்த கோர்ஸில் பார்ப்போம். ஸோ இந்த இம்பரேட்டிவ், டிக்ளரேட்டிவ், ஸ்ட்ரக்சர், ப்ரொசீஜர் பற்றி ஒரு ப்ரீஃபாக ரொம்ப ப்ரீஃபாக பார்த்துட்டு நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைமோட கான்செப்ட்ஸ், ஏன் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப பாப்புலர், அண்ட் தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேரடைமோட கம்ப்ளீட் திங்ஸ் வந்து பார்ப்போம் வித் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்பரேட்டிவ், டிக்ளரேட்டிவ் வந்து 1950s 60s வந்து இந்த ஸ்டைல் வந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப பழைய காலத்து ஸ்டைல். இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் என்னன்னா, ப்ரோக்ராமிங் வித் அன் எக்ஸ்பிளிசிட் சீக்வன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் தட் அப்டேட் ஸ்டேட்ஸ். ஸோ ஒரு ஒர்க்குக்கு வந்து சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், சம் செட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணால் ஒரு பர்டிகுலர் டாஸ்க் அச்சீவ் பண்ணுறது வந்து இம்பரேட்டிவ். அதுக்கப்புறம் வந்து டிக்ளரேட்டிவ். டிக்ளரேட்டிவ்னா ப்ரோக்ராமிங் பை ஸ்பெசிஃபைங் த ரிசல்ட் யூ வாண்ட் அண்ட் நாட் அவுட் டு கெட் இட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு ஒர்க்கு பண்ணணும், அந்த ஒர்க்குக்கு எப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஃபைனலாக ரிசல்ட் வந்துச்சா இல்லையா. ஸ்ட்ரக்சர்டு என்னென்னா, ப்ரோக்ராமிங் வித் க்ளீன் கோ டு ஃப்ரீ நெஸ்டட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறது, அண்ட் தென் க்ளீன் ஃப்ளோ இருக்கணும், அந்த மாதிரி ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸ். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா, சி வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜரல் வந்து என்னன்னா, இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் வித் ப்ரொசீஜரல் கால்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். இம்பரேட்டிவ்னா என்னது, டிக்ளரேட்டிவ்னா என்னது, ஸ்ட்ரக்சர்னா என்னது, ப்ரொசீஜர்னா. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு கவர் பண்ணது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரியல் வேர்ல்டில் ஈஸியாக நம்ம ரிலேட் பண்ணலாம். ஈஸியாக ரியல் வேர்ல்டோட ரிலேட் பண்ணுற ஒரே பேரடைம் ஸ்டைல்னது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைம். அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த கோர்ஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்க்க போகிறோன்னா இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம். ஸோ ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. அதில் இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் வந்து ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஸோ இது வந்து 1950s 1960s டைம்லேயே இந்த ப்ரோக்ராமிங் ஸ்டைலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட மெயின் டெஃபினிஷன் இல்லைன்னா பிரின்சிபல் என்னென்னா, வேர்டு இம்பரேட்டிவ் மீனிங் என்னென்னா, இந்த வேர்டு வந்து லாட்டின்லேருந்து வந்த வேர்டு. இங்கே வந்து எம்பெரோ மீனிங் வந்து ஐ கமாண்ட். ஸோ நம்ம இருக்கோம், இது வந்து நம்ம எப்படி வந்து இல்லுஸ்ட்ரேட்டிவாக பார்க்கலான்னா, நம்ம தான் ஒரு ஹியூமன்.
ஸோ நம்ம வந்து மிஷினோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ மிஷினுக்கு என்ன புரியும்? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் புரியும். நமக்கு என்ன புரியும்? நமக்கு வந்து எய்தர் இங்கிலீஷ் இல்லை தமிழ் இல்லை தெலுங்கு அந்த மாதிரி லாங்குவேஜ் நமக்கு புரியும். இந்த லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இந்த 0-1 கன்வெர்ட் பண்ணுறது? அதுக்கு தான் அந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம கிட்ட இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மிஷினுக்கு கன்வே பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஹெல்ப் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மிஷினோட கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து இந்த கமாண்ட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ என்ன மாதிரி கமாண்ட்ஸ்னால், imperative programming is a paradigm of computer programming in which the program describes a sequence of steps that change the state of the computer. So for example, ஒரு addition பண்ணணும்னு நினச்சோன்னா சிஸ்டம் கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வாங்கிக்கோ. செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, அந்த 2 நம்பர் வாங்கினது வந்து ஆட் பண்ணு. தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவா இருக்கும்னா, ஆட் பண்ண நம்பரை வந்து யூசர் கிட்ட காமி. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து எம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் சொல்லலாம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னா, இட் டெல்ஸ் தி கம்ப்யூட்டர் ஹவு டு அக்கம்ப்ளிஷ் அ டாஸ்க். ஸோ ஒரு டாஸ்க் இருக்குது, ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிற ஸ்டைல் தான் வந்து எம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம்ஸ் ரிட்டன் திஸ் வே ஆஃபன் கம்பைல் டு பைனரி எக்ஸிக்யூட்டபிள்ஸ் that run more efficiently since all CPU instructions are themselves imperative statements. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம ஒரு CPU இருக்குது, இந்த CPUவில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் CPUவில் இதுக்கு ஃபேன் ஓடுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். CPUவில் இருக்கிற மெமரி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டைலை ஃபாலோ பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் இருக்கும். ஸோ ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இதெல்லாம் வந்து இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதோ அப்போ வந்து இந்த எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ என்னென்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பைனரி எக்ஸிக்யூட்டபிள்ஸாக மாறும் ஃபஸ்ட்டு, விச் மீன்ஸ் நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் add 1,2ன்னு சொல்கிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மிஷினுக்கு புரிகிற மாதிரி பைனரி எக்ஸிக்யூட்டபிள்ஸாக மாறும். அது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த பாயிண்ட் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து, டு டேக் ப்ரோக்ராம் சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹவ் பீன் குரூப் இன்டு செக்ஷன் யூசிங் பிளாக்ஸ். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கிறதே வந்து டெவலப்பர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன், அந்த ப்ரோக்ராம் வந்து இன்னொருத்தன் படிக்கணும்னு நினச்சானா ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் படிக்க முடியும். விச் மீன்ஸ் இந்த மாதிரி வந்து ஓப்பன் அண்ட் ஃப்ளார் பேக்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு, எப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் ஃப்ளார் பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமிங் எழுதுகிறோன்னா இது ஒரு பிளாக். ஸோ இந்த ஒரு பிளாக் வந்து ஒரு வேலையை பண்ணும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, procedural and object oriented programming belong under imperative paradigm. ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா, ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுவும் இல்லாமல் ஜாவா வந்து வேரியஸ் ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணும். ஸோ இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் வந்து ஒரு ஸ்டைலு, அந்த ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணும். ஸோ சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ஒரு ஸ்டைலில் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணும். ஜாவா வந்து அதில் ஒன்று. ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைம் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணும், இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணும். டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம். ஸோ டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் வந்து ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸில் ஒன்று. ஸோ இதுவே ஃபாலோ பண்ணி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம்னா என்னதுன்னா, டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் in which the programmer defines what needs to be accomplished by the program without defining how it needs to be implemented. ஸோ என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு இது பண்ணணும்னு தெரியும், அதை வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் சொல்கிறீங்க. ஸோ இந்த டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. ஆனால் அந்த டாஸ்க்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வந்து நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. விச் மீன்ஸ் அது ஆல்ரெடி வந்து அந்த ப்ரோக்ராமிங் வந்து லாங்குவேஜ் வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு ஒர்க்கோட அவுட்புட்டு வேணுமா, ஸோ இது பண்ணால் வந்துடும். அது உள்ளே என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க என்ன கோட் எழுதியிருக்காங்க, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வரி பண்ணாமல் நீங்கள் வந்து ப்ரோக்ராமை வந்து எழுதலாம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, ப்ரோக்ராமர் டிஃபைன்ஸ்
வாட் நீட்ஸ் டு பி அக்கம்ப்ளிஷ் பை தி ப்ரோக்ராம். ஸோ என்ன வேணுமோ அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிருப்பீங்க வித்தவுட் டிஃபைனிங் ஹவு இட் நீட்ஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லணும் அவசியம் இருக்காது. ஸோ இதோட நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன சொல்லணும்னா, இது முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டெஃபினேஷன்னா, இங்கே வந்து இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து அதோட மோட்டோ என்னென்னா ஹவ் யூ டூ இட். ஸோ எப்படி நீங்கள் பண்ணுறீங்க. அதே வந்து டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குன்னா வாட் யூ டூ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் பேரடைமுக்கும் டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைமுக்கும் இருக்க மெயின் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஒன்லி ஒன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, லாஜிக், ஃபங்க்ஷனல் அண்ட் டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜஸ் பிலாங் அண்டர் டிக்ளரேட்டிவ் பேரடைம்ஸ். ஸோ இந்த 3 கான்செப்ட்ஸ், இந்த 3 லாங்குவேஜஸ், ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜஸும் டிக்ளரேட்டிவ் பேரடைம்ஸ் கீழே ஃபாலோ ஆகும். அதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பார்த்தோன்னா HTML, XML, CSS, SQL, Prolog, Lisp, இது எல்லாமே வந்து டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். And then declarative code focuses on building logic of software without actually describing its flow. So declarative programming paradigm யூஸ் பண்ணி டிஃபைன் ஆன லாங்குவேஜஸ் வந்து ஒரு ஃப்ளோ வந்து டிஃபைன் இருக்காது. ஓகே, எனக்கு இந்த டாஸ்க்கு இது பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் இருக்கிறது தான் வந்து டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் ஸ்டைல். எப்படின்னா, என்னோட அவுட்புட் வந்து விச் மீன்ஸ் என்னோட டாஸ்க்கு வந்து இந்த அவுட்புட் வரணும், இந்த அவுட்புட்டுக்கான தேவையான கோடு எழுதியிருப்பேன். அந்த கோடு வந்து ஃப்ளோவாக இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து இந்த டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் ஸ்டைலில் வந்து கன்சிடர் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வித் HTML, நீங்கள் வந்து HTML ஒரு இமேஜை லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமாண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஆங்குலர் ப்ராக்கெட் இமேஜ் SRCனா சோர்ஸு ஈக்குவல் டு இமேஜோட லொக்கேஷன். ஸோ இது சொன்னோன்னா ப்ரௌசர் என்ன பண்ணும், அந்த லொக்கேஷனில் இருக்க இமேஜை வந்து லோட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த கமெண்ட் பண்ணால் அந்த இமேஜ் லோடே காமிக்கும். ஆனால் ஆக்சுவலாக உள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஸோ இந்த கமெண்ட் கொடுக்கலாம். இந்த கமெண்ட் கொடுக்கறதுனால உள்ளே எப்படி என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி லோட் ஆகிட்டு இருக்கு, ஸோ என்ன நடந்துருக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து வரி பண்ண மாட்டீங்க, வரி பண்ண தேவை இருக்காது. ஏன்னா இந்த HTML வந்து அதெல்லாமே வந்து ஹைட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் ஸ்டைல் கீழே வரும். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் பேரடைம். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் பேரடைம்னா என்னது, அதோட பிரின்சிபல்ஸ், அதோட லாங்குவேஜஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் பேரடைம் வந்து ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும். அது என்னன்னா டாப் டவுன் டிசைன் ஃப்ளோ. ஸோ டாப் டவுன் டிசைன் ஃப்ளோனா என்னதுன்னா, இப்போ நம்ம ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வச்சு ரிலேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரதுக்கு என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 4th, 5th அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லைனாக படிச்சுட்டு அந்த 12th ஸ்டாண்டர்ட் வந்து வந்திருப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டாப் டவுன் ஃப்ளோவை வந்து மெயின்டைன் பண்ணிச்சுன்னா அது ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் பேரடைம் கீழே கன்சிடர் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ டாப் டவுன் என்னது, ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபோர்த் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரி லைனாக டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஃப்ளோ வந்துச்சுன்னா அது ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் பேரடைம் கீழே ஃபாலோ ஆகும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா, ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் வாஸ் ஃபர்ஸ்ட் சஜஸ்டட் பை கேடோ போம் அண்ட் கெசிபி ஜேக்கோபினி. இவங்க 2 பேர் வந்து மேத்தமெட்டிஷியன்ஸ். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்த ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமும் கூட நம்ம இந்த 3 ஸ்ட்ரக்சரை வச்சே ஃபினிஷ் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. அந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னா டெசிஷன், சீக்வன்ஸ் அண்ட் தென் லூப்ஸ். டெசிஷன் என்னதுன்னா, ஒரு இஃப்னு போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கண்டிஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் என்னோட ஏஜ் வந்து 18 மேலே இருந்துச்சுன்னா, 18 மேலே இருந்துச்சுன்னா நான் வந்து மேஜர் ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள். ஸோ இது வந்து டெசிஷன் சொல்லலாம். டெசிஷன்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு ஃப்ளோவில் போகும். சப்போஸ் நான் வந்து 18 ஏஜுக்கு மேலே இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அப்போ வேறு ஃப்ளோவில் போகணும். அது வந்து டெசிஷன். சீக்வன்ஸ்னால் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து சீக்வன்ஸ்னு சொல்லலாம். லூப்னு என்னதுன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு 10,000 டைம்ஸ் இல்லை 20,000 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்
20,000 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ நம்ம வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள், இந்த ஃபாருக்குள்ளே வந்து நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லிவிட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா 10 டைம்ஸோ 20 டைம்ஸோ இல்லை 1000 டைம்ஸோ இந்த கோடு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது வந்து லூப்பிங். ஸோ எதெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு இந்த 3 இருந்தாவே போதும்னு அந்த டைமில் இந்த 2 மேத்தமெட்டிஷியன்ஸை சொன்னாங்க. அதை ஃபாலோ பண்ணி சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் அந்த 3 இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுதோ அது வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்லுவோம். ஸோ இது another definition. Structured programming is a programming paradigm aimed at improving the clarity, quality and development time of a computer program. ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுதோ அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லேயும் கிளாரிட்டி இருக்கும், குவாலிட்டி இருக்கும், டைம் வந்து நம்ம நல்லாவே சேவ் பண்ணலான்னு அந்த டைமில் அந்த பீப்புள் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் பேரடைம் ஃபாலோ பண்ணுற லாங்குவேஜஸ் பார்த்தோன்னா ஆல்கால், பாஸ்கல், அடா, சி. எனக்கு தெரிஞ்சிருக்கும் சி வந்து ரொம்ப பாப்புலர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சி வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஏன் சி ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா இந்த நான் இப்போ இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணல அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சியில் கரெக்டாக ஃபிட் ஆகும். அதனால தான் வந்து சி வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். இது வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர் ரெண்டு பேருமே வந்து 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட என்ன பண்ணுவோன்னா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் வந்து நம்பர் ஆஃப் மாடியூல்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னு 2 பேருமே அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் அன்ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த ஹோல் ப்ரோக்ராம் மஸ்ட் பி ரிட்டன் இன் சிங்கிள் கண்டினியூஸ் வே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,20,000 லைன்ஸ் ஆஃப் கோடு இருந்துச்சுன்னா அந்த 20,00,000 லைன்ஸ் ஆஃப் கோடையும் வந்து ஒரே இது கண்டினியூஸாக எழுதணும் அன்ஸ்ட்ரக்சரில். ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? ரீடபிள் பிரச்சனை வரும், கோடு மெயின்டெனபிலிட்டி பிரச்சனை வரும். அந்த வந்து மற்றவங்க இந்த கோடை பார்த்தா அவங்களுக்கு வந்து புரியறதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் அன்ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கும். Second point, structured programming language is a precursor to object-oriented programming language. ஸோ என்னென்னா ஆப்ஜெக்ட்-ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நிறைய ஸ்டைல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். அதுக்குன்னு தனி ஸ்டைல் இருந்தால் ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸஸ். அண்ட் தென் இந்த ஆப்ஜெக்ட்-ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அதோட ப்ரீவியஸான இருக்கிற பேரடைம்ஸை ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட்-ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் பேரடைம் வந்து இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைமையும் ஃபாலோ பண்ணும். அண்ட் தென் ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் பேரடைமையும் ஃபாலோ பண்ணும். ஆனால் அன்ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படி இல்லை, அது எதுவுமே ஃபாலோ பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரொடியூசஸ் ரீடபிள் கோட் வைல் அன்ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரொடியூசஸ் ஹார்ட்லி ரீடபிள் கோட் கால்ட் ஸ்பெகட்டி. ஸோ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் கிட்ட கேட்டேன்னா அவருக்கு வந்து இந்த வேர்டு வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கும். அந்த வேர்டு பார்த்தாவே வந்து ஒரு எனிமி பார்த்த மாதிரி இருக்கும். ஸ்பெகட்டி கோட்னா என்னதுன்னா ஒரு கோடு பார்த்தாலே வந்து அது என்ன பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சால் தான் அது வந்து நல்ல கோடு. அப்படி தெரியாத கோடு எழுதணுன்னா அது வந்து ஸ்பெகட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் கோட் ரீட் பண்ணுறதுக்கு அன்ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். ஆனால் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து ரொம்ப ரீடபிள் கோடாக இருக்கும். அண்ட் தென் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம், டீபக் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அன்ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா வந்து எல்லா கோடையுமே நம்ம வந்து கண்டினியூஸாக எழுதுறதுனால அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டீபக் பண்ணுறது கூட. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா C++ அண்ட் தென் ஜாவா எக்ஸெட்ரா. ஆனால் அதே வந்து அன்ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா ஜாஸ், ஃபோக்கல், மம்ஸ், டெல்காம், கோபால் இதெல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஜாவா வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லியிருப்போம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஆனால் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பேரடைம் கூட சில ஸ்டைல்ஸ் அதோட ஆன்செஸ்டர் ஸ்டைல்ஸை சில ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பேரடைம்க்கு இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் ஸ்டைலை ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் பேரடைமும் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணோம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் நான் பார்க்க போகிறோம்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸ்னா என்னது, ஆப்ஜெக்ட்னா என்னது, ஊப்ஸ் கான்செப்ட்ஸில். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எடுத்தோம்னா அந்த நேமில் இருக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்லுவாங்க. இங்கே நேம்லே தெரியும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் ஆப்ஜெக்ட் வச்சு இருக்கோ அது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்
சொல்லலாம். ஸோ இங்கே வந்து மெயின் ரோல்ஸ் என்னென்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸ் என்னென்னா ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்னிக்கல் திங்ஸை போக முன்னாடி என்ன சொல்லணும்னா ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம். ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸில் நம்ம படிச்சுட்டு இருப்போம். அங்கே கிளாஸில் வந்து என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். ஸோ என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிளாஸில் படிக்கிறாங்க. ஸோ 40 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே என்னென்னா இந்த கிளாஸ் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள்னால் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம். ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸாம் எழுதுறான்னு நினச்சிக்கலாம். அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து நமக்கு வந்து என்ன கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் இருக்கும். ப்ளூ பிரிண்ட்னா 2 மார்க்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸு, ஒரு 5 மார்க்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸு, 10 மார்க் வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அந்த ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ணி தான் டீச்சர்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ நம்ம வந்து அந்த பேப்பர்ஸ் ஆக்சுவல் கொஸ்டின் பேப்பர் இருக்கலாம், அது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸோட ரிலேட் பண்ணலாம். ஸோ ப்ளூ பிரிண்ட் வந்து கிளாஸு, ஆக்சுவல் கொஸ்டின் பேப்பர் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டோட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து என்னென்னா டெக்னிக்கலாக என்னென்னா லாஜிக்கல் காம்போனன்ட் வந்து கிளாஸ். லாஜிக்கல்னா அது ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக எக்ஸிஸ்ட் ஆகாது. அதுவே ஃபிசிக்கல் காம்போனன்ட் என்னென்னா அது ஆப்ஜெக்ட், அது வந்து ஃபிசிக்கலாக இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி. ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த ஃபிசிக்கல் என்டிட்டியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதே வந்து ப்ளூ பிரிண்ட் வந்துன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் பேப்பர் டெரைவ் இருக்குது. அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ஒரு லாஜிக்கல் காம்போனன்ட், லாஜிக்கல் என்டிட்டி, அது வந்து ஃபிசிக்கல் என்டிட்டி கிடையாது. ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஃபோன் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஃபோன் வந்து ஒரு கிளாஸ். அந்த ஃபோன் கிளாஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு ப்ளூ பிரிண்ட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னு சொன்னோம். 2 மார்க்ஸ் வந்து 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து 2, 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 10ன்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு ஃபோன் கிளாஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா ப்ரைஸு, ஸ்க்ரீன் சைஸு, பேட்ரி கெப்பாசிட்டி, ஓஎஸ் டைப், இது எல்லாமே ஒரு ஃபோன் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவல் ரியல் என்டிட்டிஸ் விச் மீன்ஸ் ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ரியல் ஆப்ஜெக்ட்ஸாக வந்து சாம்சங் கேலக்ஸி ஃபோனு, Vivo V9 ஃபோனு, ஐஃபோன், இது எல்லாமே வந்து இந்த கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா இப்போ 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து iPhone 8, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து 60,000, பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 1821 மில்லியாம்ஸு, ஓஎஸ் டைப் வந்து iOS 12. அதே Vivo V9 ஃபோனில் பார்த்தோன்னா அதோட ப்ரைஸ் வந்து 17,000, பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 3260, ஓஎஸ் வந்து Android 8.1. இங்கே பார்த்தோன்னா இந்த 2 ஃபோனு வந்து இண்டிபெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த 2 ஃபோனு எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த 2 ஃபோனுமே இருக்குது. அந்த ப்ளூ பிரிண்ட் தான் இந்த ஃபோன் கிளாஸ். ஸோ ஒரு என்டிட்டி வந்து ஃபிசிக்கலாக எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து ஆப்ஜெக்ட்டு, ஃபிசிக்கலாக எக்ஸிஸ்ட் ஆகாமல் லாஜிக்கலாக இருந்துச்சுன்னா அது வந்து கிளாஸ். ஸோ கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோன்னா ஐஃபோன், Vivo 9 இருக்கும். அதே மாதிரி நம்ம என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோமேக்ஸ் ஃபோன் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சாம்சங் கேலக்ஸி, இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டோட ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். பார்க்க போகிறோம்னா ஜாவாவில் ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாவில் ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து சம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் பற்றியெல்லாம் பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா அந்த திங்ஸில் நான் வந்து ஜாவா கோர்ஸில் கவர் பண்ணியிருப்பேன். இந்த கோர்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளாஸ்னால் எப்படி இருக்கும், ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் கிளாஸ்னால் இது முன்னாடி தியரட்டிக்கல் இப்படி இருக்கும்னு சொன்னேன், தவிர எப்படி ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு கிளாஸோ ஒரு ஆப்ஜெக்டோ எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துருக்கோம்னா ஜாவா எடுத்துருக்கோம். ஏன்னா அது வந்து இந்த ட்ரெண்டு விச் மீன்ஸ் இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து ஜாவா வந்து ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுனால நான் ஜாவாவில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் எடுத்தோம்னா ஃபோன் எக்ஸாம்பிள் எடுத்தோம். அதே மாதிரி ஒரு ஃபோன் கிளாஸை ஜாவாவில் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன்னா இதுதான் அந்த கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கிற பேசிக் திங்ஸ் என்னென்னா டேட்டா மெம்பர்ஸ் என்னென்னா இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபோனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஓஎஸ், ப்ரைஸு, பேட்ரி கெப்பாசிட்டி, எல்லாமே வந்து ஃபோனோட ப்ராப்பர்ட்டிஸ். அதே வந்து ஒரு ஹியூமன் கிளாஸுக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா நம்பர் ஆஃப் லெக்ஸு, நம்பர் ஆஃப் ஐஸு, நம்பர் ஆஃப் கிட்னிஸ், அதெல்லாமே வந்து ஹியூமன் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டாக எதுக்குன்னா ஒரு கிளாஸோட ஒரு
கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேட்பீங்க கன்ஸ்ட்ரக்டர் தான் என்னதுன்னு கேட்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டெக்னிக்கல் திங்ஸ்லாம் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நான் இந்த திங்ஸ்லாம் வந்து ஜாவா கோர்ஸில் நான் எடுத்திருப்பேன். சப்போஸ் நீங்கள் அந்த கோர்ஸை வந்து இருக்க வீடியோஸை பார்க்கணுன்னா அந்த கோர்ஸ் வீடியோஸை பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா இந்த கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை வந்து வாங்குறதுக்கோ இல்லை ப்ராப்பர்ட்டிஸை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிப்போம். இது வந்து ரொம்ப பேசிக். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்னா இதுதான் வந்து ஒரு ரா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் இன் ஜாவாவில். அது C++லையும் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ஏன் ஜாவா எடுத்தேன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் லாங்குவேஜில் பார்த்தோன்னா ஜாவா இருக்கிறதுனால. ஸோ ஃபோன் கிளாஸ், இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஐஃபோன் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா iOS 10.1 60,000 and then 1821 battery capacity. அதே மாதிரி வந்து விவோ ஃபோனோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா Android 8.1 17,3620. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுமே ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே சம்மந்தமே இருக்காது. ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து இண்டிபெண்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற ப்ரொசீஜர் இன் ஜாவாவில். ஸோ இதே மாதிரி இந்த அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம வந்து இதே மாதிரி ஒரு சின்டாக்ஸியை நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே இண்டிபெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சொன்னது இது ரொம்ப 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 பேசிக்கான திங்ஸ். உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும், எப்படி வந்து இந்த சின்டாக்ஸ் கற்றுக்கணும்னா ஜாவா கோர்ஸ் இருக்கும், அது பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸாக என்னது, இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸில் எப்படி வந்து பவர்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து ரியல் லைஃப் எடுத்துக்கலாம். ரியல் லைஃப்லேயே வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ என்னென்னா ரியல் லைஃப்பில் வந்து ஹியூமன்ஸ் வந்து இன்ஹெரிட் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க வச்சுக்கலாம். சில்ட்ரன், பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ சில்ட்ரன் இருக்காங்க, பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க. கிராண்ட் பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து 10 lakh rupees வச்சுக்கலாம். அதே பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து 20 lakh rupees. ஆனால் பேரண்ட்ஸோட டோட்டல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ எவ்வளோனா 30 lakhs இருக்கும். ஏன்னா வந்து பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து 20 lakhs, கிராண்ட் பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து 10 lakhs. ஸோ டோட்டலி 30 lakhs. இப்போ சில்ட்ரனோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்னென்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி விச் மீன்ஸ் சில்ட்ரனோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து 50 lakhs, கிராண்ட் பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ 10 lakhs, பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ 20 lakhs. ஸோ ஓவராலாக டோட்டல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து 80 lakhs. இங்கே பார்த்தோன்னா என்ன ஆகும்னா சில்ட்ரன் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணுறாங்க, பேரண்ட் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஹெரிட் பண்ணுறாங்க. ஸோ சில்ட்ரன் வந்து இன்டைரக்டாக கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் இன்ஹெரிட்டன்ஸ் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். ரியல் லைஃப் எங்கே யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து டெக்னிக்கல் டெஃபினிஷன் என்னன்னா இன்ஹெரிட்டிங் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் சம்திங். ஸோ அதே ஊப்ஸ்லன்னு பார்த்தோன்னா இன்ஹெரிட்டிங் தி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணால் அது இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருக்காது, பிஹேவியர்ஸும் இருக்கலாம். ஸோ இது எப்படி வந்து நடக்கும்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு 2 கிளாஸஸ்க்கும் ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் கொடுத்தோன்னா அப்போ வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஒரு அந்த கான்செப்டில் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா ரீயூசபிலிட்டி. ஸோ ரீயூசபிலிட்டி என்னன்னா இட் கேன் ரெடியூஸ் டூப்ளிகேஷன் ஆஃப் கோட். ஸோ ஒரு கோடு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் எழுதிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பேஸ் கிளாஸ் இல்லை பேரண்ட் கிளாஸ் சொல்கிறோன்னா சேம் கிளாஸை நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கோடு வந்து ரீயூஸ் ஆகும். அதாவது வந்து கோட் ரீயூசபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்சிபிலிட்டினா நம்ம ஒரு கிளாஸில் கோடு எழுதியிருக்கோம், இன்னொரு கிளாஸ் வந்து அந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறோன்னா அந்த கிளாஸில் சம் ஸ்பெசிஃபிக் திங்ஸ் பண்ணிக்கலாம். சம் ஜென்ரல் திங்ஸ் எல்லாமே வந்து மெயின் கிளாஸ்லேருந்து நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே என்ன ஆகும்னா கோட் ரீயூசபிலிட்டி நடக்கும். கோட் எக்ஸ்டென்சிபிலிட்டி நடக்கும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஐடிங் என்னன்னா பேஸ் கிளாஸ் விச் மீன்ஸ் பேரண்ட் கிளாஸ்லேருந்து நெக்ஸ்ட் கிளாஸுக்கு ப்ராப்பர்ட்டிஸை ஹைட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10 lakh 10 lakh தான் இவங்களோட ப்ராப்பர்ட்டி. அந்த அதில் வந்து 5 lakhs வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு டொனேஷனாக கொடுக்கணும்னு எழுதி வச்சிட்டாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பேரண்ட்ஸு இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து பேரண்ட் கிளாஸ் பேஸ் கிளாஸ் வந்து
என்ன பண்ணலாம்னா டிட்டர்மைன் பண்ணலாம் எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சைல்டு கிளாஸ் போகணும், எந்த ப்ராப்பர்ட்டிஸ் சைல்டு கிளாஸ் போகக்கூடாதுன்னு இந்த பேரண்ட் கிளாஸ் வந்து டிசைட் பண்ணலாம். அதுதான் வந்து டேட்டா ஹைடிங். இது எல்லாமே வந்து இன்ஹெரிட்டன்ஸில் பாசிபிள். ஸோ அதனால தான் வந்து ஊப்ஸில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பயங்கரமாக பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் என்னது, அப்ஸ்ட்ராக்ஷனோட கான்செப்ட்ஸ் என்னது, அப்ஸ்ட்ராக்ஷனோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்னது, அப்ஸ்ட்ராக்ஷனோட அட்வான்டேஜஸ் என்னதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் டெஃபினேஷன் என்னென்னா exposing only the required things to the outside world. ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ அது மட்டும்தான் வெளியே உலகத்துக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். while hiding the inner details. ஸோ தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஹைட் பண்ணுறது, அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷனோட மோட்டோ. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஏர் கண்டிஷனர் அக்சஸ் பண்ணணும் இல்லை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்க ரிமோட்டை யூஸ் பண்ணிட்டு இந்த ஏர் கண்டிஷனரை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்ம வந்து இந்த ரிமோட்டில் இருக்க பட்டன் கிளிக் பண்ணி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுவோம், இல்லை டிக்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு ரிமோட் யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஏர் கண்டிஷனரை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்த ஏர் கண்டிஷனரில் உள்ள என்ன நடக்குது நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஜஸ்ட் இந்த ரிமோட் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். உள்ள டெக்னிக்கலாக என்ன நடக்குது நம்ம தெரியணும் அவசியம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்போசிங் ஒன்லி தி ரெக்வயர்ட் திங்ஸ் டு தி அவுட் சைட் வேர்ல்ட். ஸோ ரெக்வயர்ட் திங் என்னது, இங்கே ரிமோட்டு, அதுதான் வெளியே உலகத்துக்கு எக்ஸ்போஸ் இருக்கும். while hiding the inner details. ஸோ இந்த டெக்னிக்கலாக உள்ள என்ன நடக்குது அதெல்லாமே வந்து ஹைட் ஆகிருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ஹைடிங் irrelevant details from the user. ஸோ இது செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பேங்க்குக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன்னா நான் என்னோட அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறேன், 1 2 3ன்னு சொல்கிறேன். அதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வந்து தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குன்னு நான் பார்க்கணும், ஆர்வமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா 1 to 4 அக்கௌண்ட்டுக்கு எனக்கு வந்து என்ன பேலன்ஸ் இருக்குன்னு சொல்கிறோன்னா என்ன சொல்லுவாங்க, பேங்க் ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்கன்னா இந்த 1 to 4க்கு உங்களுக்கு அக்சஸ் இல்லை, ஸோ நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஹைடிங் irrelevant details from the user. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த யூசருக்கு irrelevant. ஸோ அது எல்லாமே ஹைடே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸில் எங்கே அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அட்வான்டேஜஸ் என்னதுன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்னால நம்ம கோடு வந்து எவ்வளோ வந்து சிம்பிள் ஆகுதுன்னு நமக்கு பார்க்க போகிறோம். அப்ஸ்ட்ராக்ஷன் மேக்ஸ் தி கோட் ஆஸ் ரீடபிள் அண்ட் மோர் சிம்பிள் பிகாஸ் the complexity of code will be hidden. இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஏசியை நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த ஏசியை நீ தான் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணணும்னு சொன்னோன்னா யாருமே ஏசியை வந்து யூஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த ஏசி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனுமோ அவ்வளோ தேவைப்படும். ஸோ எல்லாருனாலையும் அதை பண்ண முடியாது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, அப்ஸ்ட்ராக்ஷன் மேக்ஸ் தி கோட் ஆஸ் ரீடபிள் அண்ட் மோர் சிம்பிள் பிகாஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் கோட் வில் பி ஹிடன். ஸோ இங்கே நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம்னா இந்த மேனுஃபேக்சரிங் ஏசியை வந்து காம்ப்ளெக்சிட்டின்னு எடுத்துக்கலாம். அது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ யாருக்கு அது தெரியுமோ அவங்க மட்டும் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அவுட் சைட் வேர்ல்டுக்கு வந்து அந்த மிஷின் அந்த ஃபைனல் அவுட்புட்டை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு சம் அசசரிஸ் கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த ரிமோட். அதே நம்ம வந்து கோடில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கோடு எழுதியிருப்போம். அந்த காம்ப்ளெக்ஸ் கோடு வந்து எழுதிட்டு அவுட் சைட் வேர்ல்டுக்கு என்ன கொடுப்போம்னா சம் ஏபிஎஸ் கொடுப்போம். ஏபிஎஸ் என்ன சொல்லுவோம்னா கெட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், கெட் அக்கௌண்ட் நம்பர் அந்த மாதிரி கேட்போம். ஸோ அது மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை அக்சஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ரிலேட் பண்ணலாம்னா ஒரு பேங்க்குக்கு போகிறோன்னா இந்த பேங்க்கில் இருக்க அஃபீஷியல்ஸ்க்கு வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து இருக்காது மோஸ்ட்டாக. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெத்தட்ஸ் இந்த கெட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு கேட்டோன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த காம்ப்ளெக்ஸ் கோடு வந்து யாராவது எழுதியிருப்பாங்கன்னா யாருன்னா சம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எழுதிட்டு வெளியே உலகத்துக்கு என்ன அக்சஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கெட் அக்கௌண்ட் நம்பர், கெட் அக்கௌண்ட் பேலன்ஸ், அது மட்டும் வெளியே உலகத்து அக்சஸ் இருக்கும். அவங்க அந்த மெத்தட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ ஆக்சுவல் டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாமே அந்த பேங்க் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஹைட் ஆகிருக்கும். அண்ட் தென் இட் ரெடியூசஸ் தி கோட் பிகாஸ் இட் ஹைட்ஸ் தி அன்னெசரி திங்ஸ். ஸோ இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா என்கேப்சுலேஷன். இந்த நேமே என்ன சொல்லுதுன்னா ஏதோ வந்து என்கேப்சுலேட் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் போனோம்னா அவங்க வந்து நமக்கு என்ன கேட்போம்னா கேப்சூல்ஸ் கொடுக்குன்னு கேட்போம். கேப்சூல்ஸ் என்னன்னா ஒரு பிளாஸ்டிக் லேயருக்குள்ள வந்து மெடிசன்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒன்றா இருக்கும். ஸோ என்னன்னா என்னெல்லாம் தேவையான மெடிசன்ஸோ அது எல்லாமே குரூப் ஆகி அந்த கேப்சூலுக்குள்ளே இருக்கும். அதுதான் வந்து என்கேப்சுலேஷன்.
ஸோ இதோட டெக்னிக்கல் டெஃபினேஷன்னா wrapping up of data and methods into a single unit. ஸோ wrapping up of data என்னன்னா grouping of data and methods into a single unit. தேவையான டேட்டாவும் தேவையான மெத்தட்ஸும் ஒரு யூனிட்குள்ளே இருந்தால் அது வந்து என்கேப்சுலேஷன். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கன்சிடர் a Coca-Cola vending machine. Here both data and operations are wrapped in a vending machine. ஸோ இதுதான் வந்து ஒரு Coca-Cola vending machine எடுத்துக்கலாம். இந்த vending machineக்குள்ளே என்ன இருக்கும்னா இந்த டோருக்குள்ளே என்ன இருக்கும்னா Coca-Cola பாட்டில்ஸ் இருக்கும். அதே இந்த பாட்டில்ஸை நம்ம அக்சஸ் பண்ணோம் இல்லை இந்த பாட்டில்ஸை வாங்கணும்னு நினச்சோன்னா இங்கே வந்து காயின் வெண்டர் இருக்கும், காயின் வெண்டிங் மிஷின் இருக்கும். என்னன்னா காயின்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ காயின்ஸ் இன்சர்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றபடி இங்கே Coca-Cola பாட்டில்ஸை நமக்கு சர்வ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு வெண்டிங் மிஷினு. இந்த வெண்டிங் மிஷினில் இந்த Coca-Cola பாட்டில்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா டேட்டாவாக சொல்லலாம். இந்த காயின் இன்சர்ட் பண்ணால் நமக்கு வந்து பாட்டில் சர்வ் ஆகல, அது வந்து பை Coca-Cola மெத்தட்னு சொல்லலாம், அந்த ஆப்ரேஷன் சொல்லலாம். இந்த ரெண்டு இதுவுமே வந்து ஒரு Coca-Cola வெண்டிங் மிஷின்லேயே வந்து ரேப் ஆனதுனால இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் இது என்கேப்சுலேஷனுக்கு நம்ம பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா இது எப்படி நம்ம வந்து ரிலேட் பண்ணால் செகண்ட் பாயிண்ட்டை பார்த்தோம்னா நம்ம நல்லா க்ளீனாக புரியும். டு அவாய்ட் தி அக்சஸ் ஆஃப் ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் வேர்ல்ட். என்னன்னா இந்த Coca-Cola பாட்டில்ஸ் வந்து இந்த Coca-Colaவோட கம்பெனியோட ப்ரைவேட் டேட்டா. இதை வந்து ஒரு 100 Coca-Cola பாட்டில்ஸ் வந்து இந்த வெண்டிங் மிஷின்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப் சப்போஸ் இந்த டோர் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்னா போகிறவங்கெல்லாம் வந்து ஓகே இந்த Coca-Cola வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு நினச்சிட்டு இந்த ப்ரைவேட் டேட்டாவை வந்து காசு கொடுக்காமலே இந்த சப்போஸ் இந்த டோர் இல்லைன்னா என்ன ஆகும்னா அவங்க வந்து இந்த Coca-Cola பாட்டில்ஸ் வந்து காசு கொடுக்காமலே எடுத்துப்பாங்க. இதனால் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் டு அவாய்ட் தி அக்சஸ் ஆஃப் ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் தி வேர்ல்ட். ஸோ வெளியே இருக்க யூசர்ஸ் வந்து இந்த ப்ரைவேட் டேட்டாவை வந்து டைரெக்டாக அக்சஸ் பண்ணக்கூடாது, இன்டைரக்டாக அக்சஸ் பண்ணலாம். இன்டைரக்டாக எப்படி அக்சஸ் பண்ணலாம்னா காயின் போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்றபடி இங்கே Coca-Cola பாட்டில் சர்வ் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இது எல்லாமே அட்வான்டேஜஸாக மாறும். டேட்டா ஹைடிங்னா இப்போ restricts the access of some data from the outside world directly. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி தான் இந்த டோர் இல்லாமல் இருந்துச்சுன்னா யாருனாலும் உள்ளே இருக்க Coca-Cola பாட்டில்ஸ் எடுக்கலாம் மாதிரி இருந்தது. ஸோ இப்போ டோர் இருக்கிறதுனால என்ன ஆகுனா அந்த டேட்டா ரேப்பாக இருக்குது, டேட்டா வந்து மெத்தட்ஸும் ரேப்பாக இருக்கிறதுனால யார் வந்து காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த டேட்டா வந்து சேவ் ஆகும். அதுதான் வந்து டேட்டா ஹைடிங். And then flexibility என்னன்னா allows whether the data should be read only or write read. ஸோ இதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஏடிஎம் எடுத்துக்கலாம். ஏடிஎம்க்கு போகிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டெபிட் கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிக்கிறோம், சம்திங் அமௌண்ட் வந்து எடுக்கிறோம். இது நம்ம யூசர்ஸ், நம்ம நார்மல் யூசர்ஸ்க்கான ப்ரிவிலேஜ். அதே ஒரு ஏடிஎம் அஃபிஷியல் பர்சன்ஸ்க்கு என்ன இருக்கும்னா அந்த ஏடிஎம் மிஷினில் அமௌண்ட்டை ரீஃபில் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்கும், அது வந்து அவங்களோட ப்ரிவிலேஜ். ஸோ இங்கே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ யார் வந்து எந்த ஆப்ரேஷன் பண்ணணும், யார் எந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து என்கேப்சுலேஷன் மூலியமாக வந்து டிசைட் பண்ணிக்கலாம். Polymorphism. ஸோ பாலிமார்ஃபிசம்னா என்னது, பாலிமார்ஃபிசமோட ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ், பாலிமார்ஃபிசமோட டைப்ஸு, பாலிமார்ஃபிசமோட அட்வான்டேஜஸ். இந்த வீடியோவில் ப்ரோக்ராம் வந்து எதுவுமே பண்ண போடுறது இல்லை, ஏன்னா வந்து ப்ரோக்ராம் எழுதுறது எல்லாமே நான் தனி கோர்ஸில் வச்சுருப்பேன், ஜாவா கோர்ஸில், அதை நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ பாலிமார்ஃபிசம் என்னன்னா ஃபங்க்ஷன் டு டேக் ஆன் மல்டிபிள் ஃபார்ம்ஸ். இதுதான் வந்து ஃபார்மல் டெஃபினிஷன். ஸோ இந்த ஃபார்மல் டெஃபினிஷன் என்னதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிள் வேலையை பண்ணணுச்சுன்னா அது வந்து பாலிமார்ஃபிசம். ஸோ எக்ஸாம்பிள்னா இது வந்து ஒரு சின்ன பையன் வச்சுக்கலாம். சின்ன பையன் என்ன பண்ணுவான்னா ஸ்கூலில் இருக்கும்போது ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுவான், அதே மார்க்கெட்டு போனால் கஸ்டமர் மாதிரி பிஹேவ் பண்ணுவான், அதே ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற டைமில் என்ன ஆகுனா ப்ரொஃபஷனல் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஸோ ஒரே ஒரு பர்சன் ஒவ்வொரு சினாரியோட ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது வந்து நம்ம ரியல் டைமில் பாலிமார்ஃபிசம் சொல்லலாம். ஸோ பாலினா மல்டிபிள், மார்ஃபிசம்னா மல்டிபிள் வேஸ். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டு டேக் ஆன் மல்டிபிள் ஃபார்ம்ஸ். ரியல் லைஃப்பில் நம்ம வந்து ஒவ்வொரு சினாரியோவில் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவோம், மார்க்கெட்டில் கஸ்டமராக பிஹேவ் பண்ணுவோம், ஆஃபீஸில் ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணுவோம். ஸோ இதோட டைப்ஸ்ன்னு பார்த்தோன்னா மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் தென் மெத்தட் ஓவர்ரைடிங். மெத்தட் ஓவர்லோடிங் என்னதுன்னா கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் என்னதுன்னா நம்ம அந்த கோடு கம்பைல் ஆகும்போது எந்த மெத்தடை கால் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து மெத்தட் ஓவர்லோடிங். அதே வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம் என்னதுன்னா
நமக்கு கம்பைல் டைமில் என்ன மெத்தட் கால் பண்ணணும்னு தெரியாது, ரன் டைமில் தான் தெரியுது வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம். எக்ஸாம்பிள் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ மெத்தட் ஓவர் ரைடுக்கும் ப்ரோக்ராம் எப்படி எழுதுனா வந்து தனி ஜாவா கோர்ஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்கோட டெஃபினேஷன்னா சேம் மெத்தட் நேம் பட் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ சேம் மெத்தட் நேமாக இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ்னால் அது மெத்தட் ஓவர்லோடிங். எக்ஸாம்பிள் ஆட் ரெண்டுமே சேம் நேமு, பட் இங்கே என்ன பார்த்தோம்னா 2 நம்பர் ஆட் பண்ணோம், இன்ட்டு ஏ கமா பி, ஏவும் பியும் ஆட் பண்ணோம். செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஏ பி சி 3 நம்பர் ஆட் பண்ணோம். ஸோ சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் அது வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் ஆர் மெத்தட் ஓவர்லோடிங். ரன் டைம் பாலிமார்ஃபிசம் என்னன்னா, ஓவர்ரைடிங் என்னன்னா, if there are 2 classes parents and children, parent class is a base class, children is a child class. இப்போ வந்து 2 கிளாஸ் இருக்குது, பேரண்ட் கிளாஸு சில்ட்ரன் கிளாஸு. இந்த சில்ட்ரன் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். 2 கிளாஸ்லையுமே கெட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா ரன் டைமில் தான் டிசைட் ஆகும் எந்த மெத்தடை கால் பண்ணணும். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணால் எந்த மெத்தடு ட்ரிகர் ஆகும்னு ரன் டைமில் டிட்டர்மின் ஆச்சுன்னா அது ரன் டைம் பாலிமார்ஃபிசம். கன்ஃபியூஷனாக இருக்கலாம், பட் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து நான் ஜாவா கோர்ஸில் போட்டிருப்பேன், அந்த கோர்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். நெக்ஸ்ட் என்னன்னா, சிங்கிள் நேம் கேன் பி யூஸ்ட் ஃபார் சேம் டைப் ஆஃப் மெத்தட்ஸ். ஸோ என்னன்னா, சேம் நேமை வந்து நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் அட்வான்டேஜ். ஸோ சேம் நேம் இங்கே வந்து ஆட் அதனால் ஃபர்ஸ்ட் ஆட் என்ன பண்ணுது, 2 நம்பர் ஆட் பண்ணுது, செகண்ட் ஆட் என்ன பண்ணுது, 3 நம்பரை ஆட் பண்ணுது. இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் பாலிமார்ஃபிசம்.